ஒருத்தன் காலையில எந்திரிச்சு கண்ணாடியில பார்க்கும் போதுதான் தெரியுது தன் நண்பனோட உடம்புக்குள் தான் இருக்கும்னு. இன்னொருத்தனும் இதே மாதிரி மாறி போய் மிரண்டு நிக்கிறான். ரெண்டு பேரும் பதறி போய் அந்த சிலை இருந்த பார்க்குக்கு ஓடுறாங்க. ஆனா அங்க போனா அந்த சிலையை நேத்தே அங்க இருந்து மாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. அது எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியல. வேற வழி இல்லாம சிலை கிடைக்கிற வரைக்கும் ஒருத்தரோட வாழ்க்கையை இன்னொருத்தர் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தனுக்கு ஆபீஸ்ல ஆபீசர் பெரிய மீட்டிங். ஆனா அவனோட உடம்புக்குள்ள இருக்கிற நண்பனுக்கு பிசினஸ் பத்தி எதுவுமே தெரியாததால கம்பெனி மானத்தையும் வாங்குறான். இன்னொருத்தன் தன் நண்பனோட சினிமா வாய்ப்புக்காக போறான். ஆனா அது ஒரு மோசமான படம்னு தெரிஞ்சு அங்கிருந்து அலறி அடிச்சு ஓடி வர்றான். நைட் ஆனா குழந்தைகளை தூங்க வைக்க தெரியாம பால் குப்பி தேடி மிக்ஸி விளையாடுற பசங்களை காப்பாற்ற முடியாம ஒருத்தன் திணறான். நாட்கள் போக போக ரெண்டு பேருமே அந்தந்த வாழ்க்கைக்கு பழகிடுறாங்க. குடும்பஸ்தனா மாறின நண்பன் இப்ப பொறுப்பான அப்பாவா மாறி குழந்தைகளை நல்லா பாத்துக்கிறான். ஆபீஸ் வேலையையும் வெறித்தனமா செஞ்சு சாதிச்சு காட்டுறான். கடைசியில ரெண்டு பேரும் தான் அந்த சிலை இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு. செஞ்சு வேண்டிக்கிறாங்க. டக்குன்னு கரண்ட் கட் ஆகி ஆன் ஆகுது. அடுத்த நாள் காலையில ரெண்டு பேரும் அவங்க சொந்த உடம்புக்குள்ள வந்துடுறாங்க.